ஒரு கல்லுக்குள் இருக்கின்ற தேரைக்கும் முட்டைக்குள் இருக்கின்ற கருவிற்கும் பணியாளிக்கக்கூடிய அண்ணன் கோபாலக்கண்ணன் துணை கொண்டு சபைக்கு முன்பாக வந்திருக்கோம். அடுத்த பத்தாவை பார்க்க வேண்டும். உங்கள் பொற்பாத கமலங்களுக்கு பன்னீரால் கழுவி பட்டாடியால் துடைத்து மல்லிகை முல்லை கொங்கு மந்தார் என்று சொல்லக்கூடிய மலர்களை வைத்து தேவையாகிய பத்திரி பாஞ்சாலி அக்கினில் பிறந்து ஐவரம் நடந்த அருமை கண்ணே ஆசில் பெருகிற எழுந்திரு. அப்படி இருந்தாலும் கண்ணே எப்படி இருக்க வேண்டாம்?
பூமியில் கல்லும் காவிரி உள்ளவரை புல்லு பூண்டு உள்ளவரை கட்டிய மாங்கல்யம் காமாட்சி மாங்கல் இருக்க வேண்டும். அப்படி இருந்தாலும் குணம் இருக்கு. எப்படி தெரியுமா? குணத்துக்கீடாக கோடி பொன் கொட்டி இருக்கிறாலும் குணத்துக்கு ஈடாது. இருந்தாலும் எப்படி இருக்க வேண்டும்? தினந்தோறும் பதிபூஜை தவறா நடந்து வர வேண்டும். காவலன் நாங்க ஐவர் ராஜாக்களும் தேவியோடு சதிமயமா இருக்க நேரத்தில் தெய்வீக தீனதானம் கேட்கிறது. சிமாதன் அடிவா யாரும் பார்க்கலாம். மகாபலிவர் தர்பார் வருகிறார்.
உன்னை வேண்டிக் கொண்டேன்னு அது ஃபர்ஸ்ட் வரி. கந்தா மலைமுகனே அது இரண்டாவது வரி. ஏண்டா தவுடிய மனன் சொல்றேடா பாவி. ஓ நாம் சாமி உன்னை பார்த்து என்ன நாட்கள தர்ப போட்டு கொளுத்தனா அட நீ வேற கம்மி சாமி. அம்மா என்ன பார்த்து தர்ப போட்டு கொளுத்தன்ற வெக்கில் போட்டு கொளுத்தன்ற. ஏய் நீ அவரை பார்த்து நான் போய் என்ன பார்த்து உன்னை பார்த்து தவுடிய மனன் சொன்னியாடா. சாமி உன்னை பார்த்து என்ன பார்த்து ஏன் வாயில உன் வாயால உன்னை என்ன எவடியா பையா சொன்னியாடா அப்படின்னு வராதுன்னு சொல்ல வர்றியாடா பாவி. நான் சொல்ல மாட்டேன் சாமி. யாரு நீயா? என் வாயில உன்னை பார்த்து அந்த வார்த்தைலாம் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன் சாமி. நீ சாமி என்ன போய் நீ தப்பா நினைக்கிறேன் சாமி. கந்தா மருமகனே சாமி சரவண்ணே நான் சொன்னேன். அப்படியா சொன்ன நீ? என்ன தேவடா போய் அப்படின்னா நான் சொல்றது கிடையாது. அந்த மாதிரி பேசாத சாமி. மன்னிச்சு சாமி. அடே குண்டாவளி இப்படி எல்லாம் வீண் வார்த்தை ஆடுங்க. எங்க போட்ட சொன்னாச்சு அந்த நொல்லை வந்து உட்காரு எங்க சாப்பிட்டுதான் வந்துக்கிறேன். ஆகி போடுறியா? அப்படி இல்ல சாபம் கொடுத்து விடுவேன். சாபம் கொடுறேன். வீண் வார்த்தை ஆடக்கூடாது. அப்படி என் இடத்தில் வீண் வார்த்தை ஆடினாக்கா பொட்ட கைதியாக படித்து பொட்ட கைதியா படிக்காத சாமி. கடா கைதியா படி. அப்படி இல்லை என்றால் பொட்ட நாயாக படுத்து இங்க பாரு. அத பாரு தேடிங்க பாரு. அத பாரு ஓட்டு பாரு. பொட்ட நாயாக படிக்காத சாமி. கார்த்தி மாசத்துல கரும்பு தோட்டத்துல பூரா காலி ஒழிச்சு புடிச்சு. ஏய் வாடி போய் வாடி. என்ன பண்றத எல்லாம் தேர்து.
சாபம் கொடுக்காத அது மாதிரி தராத. சாபம் கொடுக்காத பண்ணி அவனை தேடிக்கின்னு வருது பாரு. அது மாதிரி படையாசம். சரி சரி, அப்படி இருந்தாலும் இப்படி எல்லாம் வீண் வார்த்தை ஆடக்கூடாது. வந்திருப்பது இன்னார் என்று தெரிந்து வந்து அதன் பிறகு சொல்லு அப்ப சொல்லிக்கிட்டு போயினே இருப்பான். அப்படிதானே? என்ன தெரியுமா? சொர்க்கம், மத்தியம், பாதாளம். பாதாளம் என்று சொல்லக்கூடிய மூன்று உலகையும் சுற்றி வரும்படியான எனது நாமதேவன் என்ன தெரியுமா? சொல்லு சொல்லு சாமி. சத்தியலோகத்தை ஆளக்கூடிய தந்தை பிரம்மாவிற்கும் தாய் சரஸ்வதிக்கு பிறந்த என்னுடைய நாமதேவன் நாரத மகாமுனிவர். ஓ, அப்பா வரல பிரம்மா, தாயே சரஸ்வதி. சரஸ்வதிகா. அப்படி இல்லை என்றால் கலைவாணி என்று உரைப்பார்கள். ஆமா, சாட்டா தட்டுவானிக்கு பிறந்த பையன் சொல்லு. அம்மா நாட்டி வந்து எங்க அப்பா அவன் இவன் அப்படின்னு சொல்லிட்டு போவா சாமி. அவன் இவன் சாட்டா சொல்லு சாமி, நான் தட்டுவானிக்கு பிறந்த பையன் அப்படின்னு சொல்லி. தட்டில் வாணி. அதான் அவங்க எல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க. தட்டுவாணின்னு சொல்லுவேன். தட்டுவாணி சொன்னா சிரிக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாது எப்படின்னா நம்மள பாக்குறாங்க, என்ன சொல்றாங்கன்னு பாக்குறாங்கல்ல. அதனால சாமி, உங்க அம்மா பேர் என்ன சொன்ன? கலைவாணி. கலைவாணி அல்லது சரஸ்வதி. சரஸ்வதி. ஆமா. அந்த சரஸ்வதி அம்மா வீட்டுல இருக்கிறாங்களா உங்க அம்மா? இப்படி எல்லாம் பேசுறா இல்லையா? என்னுடைய தாயார். உங்க அம்மா வீட்டுல இருக்கிறாங்களே, அந்த பூவுக்கு பேர் என்ன? தாமரை பூ. அந்த தாமரை பூவுக்கு தான் நம்ம தமிழ்ல தட்டுன்னு பெயர். ஓஹோ. தட்டு என்றால் தாமரை, தாமரை. வாணி என்றால் சரஸ்வதி. ரெண்டும் ஒன்னா சரி, தட்டு வாணிக்கு பிறந்த பையன். தட்டில் வாணின்னு சொல்லக்கூடாதா? தட்டில் வாணின்னு சொல்லக்கூடாது, அப்புறம் தாமல் தட்டுன்னு சொல்லக்கூடாது. என்ன தெரியும் அவன் சிரிக்கிறான். அது கூட சிரிக்குதுன்னு தட்டு வாணின்னு சொல்லதான். சரி சரி, அப்படி இருந்தாலும் இது நம்ம எனக்கு என்ன தெரியுமா? உனக்கு சாராயம் காட்டுற வேலை. எங்கடா ஏட்டிவாடி காட்டுல எங்களுக்கு 4 அடுப்பு ஓட்டுவோம். 400 ரூபாய்க்கு 5 பாய்க்கு. இவரை வந்து அடுப்பு தள்ளிட்டு 6 பாய்கிட்ட சேர்த்து கொடுப்பாரு. ஆமா, பண்ண மாதிரி எல்லாம் குடும்பம். நீங்க உன்னை பொண்ணு வெட்டி போற பாட்டி வந்து எங்க வீட்டு எல்ப மேடம் வந்து பாட்டு பாரியா? அப்படி இருந்தாலும் அது தினமே எனக்கு என்ன வேலை தெரியுமா? என்ன வேலை சாமி? ஒரு நாளைக்கு ஒரு கலகங்கள் செய்ய வேண்டும். ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யணுமா? ஆமா. செய்யணும். ஏனென்றால் இது ஒரு தக்கன் கொடுத்த சாபம். சரி, ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யாவிடில் எப்படி தெரியுமா என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு நாளைக்கு வந்து பாரு, ஒரு நாளைக்கு போய் பட்டுன்னு தூங்கு. ஒரு நாளைக்கு வந்து பாரு, ஒரு நாளைக்கு அது மாதிரி ஒரு கலகம் செய்யும். அதுக்குதான் பாக்குற முடியல. சரி சரி, என்ன நடக்கும் தெரியுமா?
அடே குண்டாமணி, அப்படி ஒரு நாளைக்கு ஒரு கழகம் செய்யாவிடில் என்ன நடக்கும் தெரியுமா? என்னுடைய வயிறானது பெருத்து என் சிரமானது 1000 சுக்குநூறாக போகும்படி தக்கன் கொடுத்த சாபம். அப்படியா சாமி? ஆமா. அப்படி இருந்தாலும் என் அறிவு நானோ 3 உலகையும் சுற்றி கொண்டு வரும்போது சுத்தின்னு வந்தேன். எனக்கும் தாகமா இருக்கு. இவ்வளவு தூரம் சுத்தின்னு வந்து நம்ம இந்த ரவுண்டு சுத்தறதுக்காக தண்ணி தாகமாக்குது. ஆமா. இந்த ஊர்ல சுத்தின்னு வரியா? ஜலம் கொண்டு வா பாத்துவோம். சாமி, அம்மா தண்ணி கொடுக்காத பாவியானு எம்மா தண்ணி டேங்க் இருக்குதுங்க. அதானே என்னது இது? தண்ணி இந்தா. அடே அபிஷ்டு, ஏண்டா நீ என்ன ஜாதியோ, நீ என்ன குலமோ, உன் கோத்திரம் என்னவோ, எந்த கருத்தில் ஜலம் கொடுப்பது என்றே தெரியவில்லை. ஆனா என்னிடத்தில் ஜலம் கொண்டு வந்து விட்டாய். சரி இங்க வா. டேய் அடே அபிஷ்டு, கீழே வை. ஏண்டா நீ வந்து என் ஊர்ல இருந்து தவளை தண்ணி கொண்டாந்து கொடுக்குற என்ன சமாச்சாரம்? புண்ணியமா போகுதுன்னு தண்ணி கொடுக்குறேன். ஜலம் கொடுக்கும் முறையே சரியில்லை. என் பின்ன எப்படி தட்டேன்? இந்த கருத்தில் தான் கொடுப்பாங்களா? அடே அபிஷ்டு, இந்த கருத்தை வலது கருத்தில் கொடுக்க வேண்டும். டேய் நீ கீழே வை. அப்பா எங்கூட்டு சொம்பு எங்கூட்டு தண்ணி கொடுக்கறதுல அதை என்ன கேக்குறேன்? ஆமா ஆமா. ஓம் நமோ நாராயண. ஓம் நமச்சிவாய. அப்ப எங்கூட்டு தண்ணி குடிக்க மாட்டியா? ஏய் அடே குண்டாமணி, நாடா டேய் அடே அபிஷ்டு, இந்தா குண்டாமணி வேடாக்கியா வெயிட். வேடா நீ அடே அபிஷ்டு நாரத மகா முடியும். யாரும் வேடாக்கியா? நீ என்ன ஜாதி? டேய் அம்மா யாருக்கு பெத்தா? அடா நீ என்ன கோலம்? ஏத்ரா பாப்பா பேரு பிளாடி நான் வேடாக்கியா? தண்ணி வந்து கொடுக்கறதுல நான் வந்து எடுத்துட்டு போனா என்ன பண்ணுவாங்க? நான் வந்து கையில எடுக்கும். டேய் ஏத்ரா டேய் அடே அபிஷ்டு, என்னடா பண்ற? நீ என்ன பண்ண? என்ன மந்திரம் போட்டு என்ன எப்படி அசிங்கப்படுத்த? நீ நான் அசிங்கப்படுத்துறேன். கையால போட்டாரா மந்திரம்? ஆமா, அவர் கையால போட்டாரு. காலால தான் போடுவேன். தூக்கி நீ காலால் மந்திரம் போடுறவனா? ஏய் என்னடா பண்ற? என்ன கருத்தில் ஏடுடா கொம்ப. ஏய் நீ வச்ச கையில சொம்ப நான் தொடவே மாட்டேன். கையில இப்ப என்னடா பண்ண போற? என்னடா பண்ண போறேன்னு பாத்துனே இரு. டேய் எடுத்து மாடா. ஏய் உன் ஜாதி எங்க தொங்குது பாத்தியா? அடே 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 உங்கள தொங்க விட்டு நான் நார வச்சிடுறேன். ஆரோ ஆரோ மண்ணாரோ டேய் இப்ப என்ன எங்க எடுத்துமா பாரு இத? இத கொண்டு போய் எங்க வீட்டுக்காரி கிட்ட பாத்ரூம்ல கொடுக்குற சூத்து கை வச்சுக்கு. ஏண்டா சாமியார் தோட்ட சொம்பு வந்து பாத்ரூமுக்கு தான் போமா? நான் வந்து கையே வைக்க மாட்டேன். அதை தொட்டு நீங்க தண்ணி குடிக்க மாட்டீங்க. இது வந்து புது புது விருந்தாடி வந்தான்னா டேய் டேய் வெச்சிட்டு வாடா. டேய் அபிஷ்டு, நான் என்ன சாமி? சரி சரி. அப்படி ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யவில்லை என்றால் என் வயிறானது பெருத்து சிரமானது 1000 சுக்குநூறாக போகும்படி சாபம் அல்லவா? அன்னைக்கு யாரை துதி செய்ய வேண்டும் தெரியுமா? என்னுடைய தாத்தாவாகிய நாராயணமூர்த்தி நாராயணனை துதி செய்தால் கலகத்திற்கு வழி கிடைக்கும். புறப்படலாமா?
சாமியாரை பிடிச்சின்னு இப்படி ஈத்து வளைச்சு வளைச்சு ஈத்துமா. வந்துச்சுன்னா லைட் வச்சதுல ஆகி இப்படி ரெண்டு குத்து வச்சுக்கிட்டானே. எந்த பக்கம் டேய் அட அபிஷு என்னாச்சு உனக்கு நான் வந்து ஏண்டா இப்ப எனக்கு மழை வந்து விட்டது நீ ஜலம் கொண்டு வந்து விட்டாயா தண்ணி ஓடாட்டி நான் கூட துரியாதன் தலைமலைக்கு போய் பேனு புரியணும் ஏண்டா சரி சரி ஜலம் எத்தாண்டாயே நானும் ஒரு ரெண்டாம் கட்டான் தான் ஏன் 4 நாள் ஆச்சு எந்த பக்கம் தான் ஏறிக்குதுன்னே தெரியல தெரியல எந்த பக்கம் போறதுன்னு தெரியல இப்படி போய் அந்த மிலிட்டரி ஊர் பாட்டு தான் தெரியுது எனக்கு. அட பாவி ஏன் இந்த மலையை தானே ஏறிதாண்டா இந்த மலை நான் ஏறுவேன் ஆமா அதுல தண்ணியே காணும் சுத்தமா பில்லுல தோச்சு ஏண்டா அப்ப அப்படியே போய் பில்லில் தான் தச்சுக்கிட்டு வரியா நான் என்ன படுத்துந்தா சாமி டேய் தண்ணி ஜலம் தண்ணி இதெல்லாம் உன்னை நம்பி உட்காந்து அவளை படு போச்சு அட என்ன தண்ணி மண்டனை கூப்பிடு கம்யூனிட்டி பையன் கலாய்க்காரன் வாப்பாரத்தை அடிச்சிட்டுக்கிறாங்க அட யாரா டேய் 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 அடே குண்டாமணி ரொம்ப திருப்பி புடிடா அடாடாடா அடியில வச்சிட்டுக்கிறான் தொண்டிய ஒப்படா டேய் திருப்பி புடிடா புடி பிடிக்கணும் ஆமா ஆமா அட நீயாவது சொல்லக்கூடாது நல்ல டேய் காலம். அடே அபிஷு எனக்கு மலமும் வரவில்லை நீ ஜலமும் கொண்டு வர தேவையில்லை இன்றைய தினத்துல கழகத்திற்கு வழி நடத்தி விட்டது அடுத்த தொண்டி நல்ல வேலை வந்துச்சு சாட்டா சொல்லி லைட் வச்சுட்டேன் சரி சரி அதுக்கு ஒரு ஆளுகிற ஜலம் எத்தாரத்துக்கு பரவாயில்ல ஏனென்றால் இன்றைய தினத்திலே கழகத்திற்கு ஸ்ரீ மகாபாரதத்திலே இன்றுதான் முக்கியமான நாள் 2 முக்கியமான நாள் இன்னைக்கு ஏனென்றால் 2 பேருக்கு ஆயுள் முடிவு இன்னைக்கு 2 பேருக்கு ஆயுள் கம்மியாகுதா ஆயுள் முடிவு மகாபாரதத்தையும் நீங்க ஒருவேளை ஆயுள் கம்மியா இருந்தா நம்ம பக்கத்துல விக்குது கடையில வாங்கி மகாபாரதத்துக்கே இன்றுதான்டா முக்கியமான நாள் யார் யாருக்கு ஆயுள் கம்மியாகுது யார் யார் தெரியுமோ ஆயுள் முடிவு மகத நாட்டை ஆளக்கூடிய சராசந்திரன் ஒன்று ஒருத்தன். சேது நாட்டை ஆளக்கூடிய சிசுபாலன் ஒன்று ஒரு ஆளு 2 பேருக்கு ஆயுள் முடிவு இவர்களுக்கு ஆயுள் முடிய வேண்டும் என்றால் எங்க செல்ல வேண்டும் தெரியுமா இந்திரபிரஸ்தம் போகணும் மறுபடியும் போகலாமா அடே அடே குண்டாவடி என்ன நீ யாரு யாரு அட, இவன் கூட பெரிய வேலை வாங்குறான்டா நம்மள ஏன் என்ன இவன் கூட ஒண்ணும் இல்ல சாமி உன்னை சொல்லுண்ணா என்ன இந்திரபஸ்தம் வந்துட்டோம் ஆமா இந்திரபிரஸ்தம் வந்து விட்டோம் அல்லவா நீ இந்திரபிரஸ்த தர்மனுடைய காவலதான் நான் தர்மபுத்திர மகாராஜா காவலாளி அப்படி இருந்தாலும் தர்மனிடம் சென்று நான் வந்திருப்பதாக அறிக்கையிடு நான் சொல்லாத விட மாட்டேனா தர்மனிடம் சென்று நான் வந்திருப்பதாக அறிக்கையிடாகட்டும் காவலே நான் வந்துக்கிறேன் ஏண்டா தினம்